சண்டே வந்தாலே வந்து நெறைய லேடீஸ்க்கு வந்து வேலையும் இருக்கும். அன்னைக்கின்னு பார்த்தா தூக்கமும் நல்லா வரும். அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா தூங்கலாமோன்னு அந்த ஒரு எண்ணம் வரும். ஆனா, அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்லாம் எடுத்து செஞ்சு குடுன்ற மாரி சொல்லுவாங்க. நம்மளுமே என்ன பண்ணுவோம், சரி பசங்க வீட்ல இருக்காங்க, ஹஸ்பண்டும் வீட்ல இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு சமைக்க ஆரம்பிப்போம். அதனால சண்டே பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஃபிஷ்ஷும், இறாலும் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. சரின்ட்டு காலையில பார்த்தீங்கன்னா, தூக்கம் அந்த அளவுக்கு வருது. என்ன பண்றது? சரி சமைக்கணும். பசங்களும் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு தான் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. மத்த டைம்ல பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி குடுக்குறோம். அதோட வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து அவங்களுக்கு சரியா இருக்க மாட்டேங்குது. அதனால வந்து எல்லாமே ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து ப்ரானும், கட்லா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? அத வந்து இன்னைக்கு வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து, கட்லா ஃபிஷ்ஷ வந்து ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதோட தலை, வால் பகுதி எல்லாமே வந்து ஃபிஷ் கறி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். இந்த மாரி வந்து இது வந்து பெரிய சைஸ் கட்லான்றதுனால வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுட்ருக்கேன். ஒரு 1 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணி இத ஊற வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஃபிஷ்ஷோட ஸ்லைசஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கா இருக்கும். அந்த மாரி போட்டா தான் மீன் வறுவலே செய்ய முடியும். அதனால வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸா இருக்கிறதுனால மசாலா நல்லா ஊறணும். இதுன்னு இல்ல. இதிலயே வந்து நெறைய இந்த திக்கா போடுற அந்த ஸ்லைசஸ் எல்லாமே கொஞ்சம் 2 ஹவர்ஸ்க்கு ஊறுனாலுமே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இறால் வந்து எப்பவுமே ஃப்ரை பண்ணா தான் எங்க வீட்ல ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு இறால் தான் ரொம்ப ஃபேவரட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அந்த மாரி தான் வந்து எனக்கு இறால வந்து அதில இருக்க அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆற வரைக்கும் நல்லா அத ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதில மசாலா எல்லாமே ஆட் பண்ணுவேன். ஏன்னா, அதோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும். நல்ல ஸ்மெல் நல்லா கமகமன்னு வரும் பாருங்க. அந்த டைம்ல வந்து நம்ம இதில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு கூடவே வந்து கரம் மசாலா, அப்புறம் பத்திக் மசாலா, மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆச்சி தனி மிளகாய் தூள் இருந்தா 1 ஸ்பூன் போடுங்க. வீட்ல அரைச்ச மசாலானா 2 ஸ்பூன் போடுங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லா வரணும்னா உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டுமே ஆட் பண்ணி நல்லா குக் ஆகுற வரைக்கும் நல்லா மூடி வச்சு அத கொஞ்சம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். அதனால வந்து மூடி வச்சு நல்லா குக் ஆற ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் ஆகட்டும். அப்பதான் வந்து நம்ம சாப்பிடும்போது அது நல்ல குக் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதோட தலைப்பகுதியெல்லாம் மீனோட தலைப்பகுதியெல்லாம் எடுத்து இன்னைக்கு வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதில வந்து தேங்காய் அரைச்சு ஊத்துவோம் எப்பவுமே நாங்க. அந்த மாரி இருந்தா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து அப்படியே செய்வாங்க. இத விட எனக்கு எங்க வீட்ல எங்க அம்மாலாம் வந்து தேங்காய் ஊத்தி தான் தேங்காய் ஊத்தி மாங்காய், மீன் எல்லாமே போட்ட குழம்பு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில மாங்காவும் ஆட் பண்ணியிருக்கிறதுல இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரசம் கொஞ்சமா வச்சுப்பேன். எனக்கு வந்து மீன் குழம்போட ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். ரசமும் மீன் வறுவலும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். காம்பினேஷன் 2த்துக்குமே. யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்குமோ கமெண்ட்ல சொல்லுங்க. கடைசியா வந்து இறால்ல வந்து நம்ம வெங்காயத்த இந்த மாரி பொடிசா கட் பண்ணி அதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டீங்கன்னா வந்து, அந்த வெங்காயமும், அந்த இறாலும் வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதிலே கடைசியா வந்து உங்களுக்கு கேப்சிகமோ, இல்ல லெமனோ எது இருந்தாலுமே வந்து ஆட் பண்ணி இறக்கும்போது, இன்னும் டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். வாசனையாவும் இருக்கும் நல்லா இறால்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து, இது ரசத்துக்குமே வந்து இந்த இறால் நல்லா சூப்பரா டேஸ்ட்டு தரும். இந்த பக்கம் மீன் குழம்பும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. கடைசியா பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ டேஸ்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்ட்டு, உப்பு கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலான்ட்டு, இறால்லையுமே வந்து குக் ஆயிருக்கா, சால்ட் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். அதில ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துருவேன். எப்பவுமே வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து சால்ட்ட போட மறந்துர்றேன். அதனால ஃபஸ்ட்டே செக் பண்ணி பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியா மீன் வறுவல் தான். மீன வந்து அதான் ஒரு 1 1/2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு இல்லையா, அதனால நல்லா ஊறியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தவாலயே ஃப்ரை பண்ணிக்கங்க. நம்ம எண்ணெய ஊத்தி நம்ம சிக்கன் பக்கோடா மாரிலாம் செய்ய வேணாம். இந்த மாரி தவால ஃப்ரை பண்ணும்போது மசாலாலாம் நல்லா குக் ஆயி நல்லா டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாரம் சண்டே சூப்பரா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.